என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறார்? சுயாதீனத்தை தந்திருக்கிறார். ஆனால் அந்த சுயாதீனத்தை எதற்காக பயன்படுத்தக்கூடாது? துர்குணத்திற்கு மூடலாய் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு உங்களை என்ன செய்கிற, ஏது செய்கிற, ஏன் இப்படி செய்கிற என்று சொல்லி தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். முழு சுயாதீனம் உங்களுக்கு கிடைத்திருக்கும், நல்ல பிரைவசி உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? பாவத்தை செய்வதற்காகவும் மாமிசீக கிரியைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது தேவனுக்கு அடிமைகளாக இருந்து கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணுகிறீர்களா? சில பேரை நம்ம பார்க்க முடியும், யாராவது அவங்கள தட்டி கேட்டால் பிடிக்காது. என்ன கேட்குறதுக்கு நீ யார், யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி தங்களுடைய சுயாதீனத்தை தங்கள் துர்குணத்திற்கு மூடலாய் பயன்படுத்தி கொள்வார்கள். எதையும் சாப்பிடலாம், எதை வேணாலும் உடுத்தலாம் என்று சொல்லி இன்னும் சில பேர் வேதத்தை புரட்டி தங்கள் வாழ்க்கையிலே சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சுயாதீனம் உள்ளவர்கள்தான். ஆனால் கர்த்தருக்கு நாம் அடிமைகள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருடைய இரத்தத்தினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு அடிமைகளாக இருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையினாலும் செயல்களினாலும் மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். எல்லா சமயத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை உண்டு பண்ணுகிற காரியத்தையே நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.